கொஞ்ச காலத்துக்கு முந்தி ஒரு வாத்தியார் ஆத்துல இறங்கி அக்கறைக்கு போறார். அவருக்கு நீச்சல் தெரியாது, ஆனா ஆழத்துல மாட்டிக்கிட்டார். சத்தம் போடுறார், யாராவது என்ன காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் தெரியாது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறார். அப்போ மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன் என்ன பண்றான், அங்கேருந்து ஒடியாந்து அவருடைய குடுமையை பிடிச்சி தூக்குறான். காப்பாத்துறதுலே எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா, தண்ணியில முழுகிறவன தலையை பிடிச்சி தான் தூக்கணும், முடியை பிடிச்சி தான் தூக்கணும். கையை காலை பிடிச்சா நம்மளையும் அவன் இழுத்துட்டு போடுவான் உள்ள. டாக்டர்கள்லாம் அப்புறம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து டாக்டர் சொன்னார், முதல் உதவி எப்படி செய்யணுங்கிறத. இந்த மாதிரி முழுகிட்டான்னா உடனே முடியை பிடிச்சி தூக்குங்கப்பா, கையை காலை பிடிக்காதீங்க, அவன் இழுத்துருவான் உங்களை, உங்களுக்கு ஆபத்தாக போயிடும்னு சொன்னார். அப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு பையன் கேட்டான், அவன் மொட்டை அடிச்சிருந்தான்னா என்ன சார் பண்ணுறதுன்னா. டாக்டர் சொன்னார் அவன் தலைவிதின்னு விட்டுடுறான்னு. இப்போ இந்த இவன் என்ன பண்ணா, அவருக்கு முடியை பிடிச்சி அப்படி குடுமையை பிடிச்சி தூக்குனான். வாத்தியாரையா உங்களை நான் காப்பாத்திடுறேன், எனக்கு நீங்க ஒரு உதவி செய்றீங்களான்னு கேட்டான். எங்க? நடு ஆத்துல. அவர் கையில சிண்டு இருக்கு. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களான்னு கேட்டான். என்னப்பான்னார், எனக்கு படிப்பு சொல்லி தரீங்களான்னு கேட்டான். நான் உங்களை காப்பாத்திடுறேன், எனக்கு நீங்க படிப்பு சொல்லி தர்றீங்களா? அதுக்கு அந்த வாத்தியார் என்ன சொன்னார் தெரியுமா? உன் அப்பன் படிச்சிருக்கானான்னு கேட்டார். இதெல்லாம் ஆத்திலே நடக்குது. உன் அப்பன் படிச்சிருக்கானா? இல்லையா. உன் குடும்பத்தில் யாராவது ஒருத்தன் படிச்சிருக்கானா? இல்லையா. உன் தெருவில் எவனாவது படிச்சிருக்கானா? கிடையாதுயா. என்னை விட்டுடு, நான் செத்து போறேங்கிறாரு. என்னை விட்டுடு, நான் செத்து போறேங்கிறாருன்னா இந்த கதையில என்ன கருத்து தெரியுமா? படிக்காதவன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு படிப்பு வராது, அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட சாவலாம். சரி, நம்ம திராவிட மாடல் ஆட்சியில என்ன நடந்திருக்கு? யாரெல்லாம் படிக்க முடியாதுன்னு நினைச்சோமோ, யாரெல்லாம் இனிமே அவன் மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு நினைச்சோமோ, அவனை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்கள படிக்க வச்சு, ஆனா தமிழ் படிச்சவனுக்கு வழி இல்லையேன்னு நினைக்கிறான். அதுங்களுக்கு வேலை கொடுக்கணும். இப்ப நடந்திருக்கு சார். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீதிபதிகள் தேர்ந்தெடுத்தாங்க. அதுல ஒரு 4 பொம்பளை பிள்ளைங்களுடைய பேர் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரு தெரியுமா? அவங்க வாழ்க்கையிலே நினைச்சு பார்க்க முடியாது அந்த இடத்தை. ஜவ்வாது மலையில ஓரமா இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்க உள்ள ஒரு பெண், அந்த பொண்ணு படிச்சிருக்கு. அதுக்கு புள்ள கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துட்டு, குழந்தை பிறந்த இன்னைக்கு மறுநாள் சென்னையில் அதுக்கு பரீட்சை தேர்வு. அது தேர்வு எழுதிட்டு போயிருக்கு அந்த கை குழந்தையோட. அது வெற்றி பெற்று இன்னைக்கு நீதிபதியா உட்கார்ந்துருக்கு. திருத்துறைப்பூண்டியில கூலி தொழிலாளி அவருடைய ஒரு பெண், சுதான்னு ஒரு பெண், எனக்கு தெரிஞ்ச குடும்பம். அந்த பொண்ணு செலக்ஷன் ஆகி நீதிபதி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அதுக்கே அதை நம்ப முடியல. நான் நீதிபதியான்னு கேட்குது. ஆகணுமா, நீயும் நீதிபதி ஆகணும். இன்னார்தான் நீதிபதி ஆகலாம்னு ஒன்றும் கணக்கு இல்லை. யார் வேணாலும் நீதிபதி ஆகலாம். நீதி தெரிந்த எல்லாரும் நீதிபதி ஆகலாம். அவன் ஒருத்தர் சொன்னான் சார், ஒரு அருமையான செய்தி. நீங்க இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெருவில் தான் சார் குடியிருக்கிறேன். இங்க இருக்கிய, நீ முந்தி எங்க இருந்த அப்படின்னா, என்னமோ காஜிபூர்லயா இங்கே இருந்தேன்னா. இங்க இருக்கிறது உனக்கு சௌரியமா இருக்கா அப்படின்னா, ஐயா எங்க ஊர்ல எல்லாம் இருக்கிறத விட இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கியா.
இந்த ஊரை விட்டு போறதுக்கே எனக்கு மனசு வரலையா. அப்பா அம்மாவை பார்க்கணும்னு நான் போறேனே தவிர இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு. எப்படி நல்லவனா ஆனா? வடக்க இருக்கிறதுக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு என்ன? இங்க யாரும் யாரையும் வெறுக்க மாட்டோம். இவர் முஸ்லிமா? நான் தினம் வாக்கிங் போவேன். காலையில் என் கூட 2 பேர் வருவாங்க, துணைக்கு அழைச்சிக்கிட்டு போவேன். தனியாக வர முடியாதுங்கிறதுனால ஒரு 2-3 நாள் யாருமே வரல, அவங்கவுங்களுக்கு வேலை வந்துட்டு தனியாக போனேன். என் பின்னால் ஒரு முஸ்லீம் அம்மா பின்னாலே வந்துச்சு. நல்லா கவனமாக கேளுங்க. முஸ்லீம் அம்மா பின்னாலே வந்தது. நான் நின்னேன்னா அதுவும் நின்றுடும். நான் யார்ட்டாவது பேசி இருந்தால் அது நின்றுக்கிட்டு இருந்துட்டு நான் புறப்பட்ட பிறகு வரும். நான் எங்கள் வீட்டுக்கு போகிற இடத்துக்கு பக்கத்தில் அது ஒரு தெருவில் அப்படி உள்ளே போகும். 2 நாள் பார்த்தேன். 3ஆவது நாள் கேட்டேன், நீங்கள் யாருமா? நீங்கள் யாருமா? வாங்க சார் வீட்டுக்கு போகலாம். போனேன். அந்த அந்த அம்மாவுடைய கணவர் 2 காலும் இல்லாதவர் திண்ணையில் உட்கார்ந்துருந்தார். ஒரு சக்கரம் கையால் மிதிச்சிட்டு போகிற வண்டி வச்சிருக்கிறார். சாக்கு கடையில் வேலை செய்கிறேன்னு சொன்னார். அவர் சொன்னார், ஐயா நீங்கள் எப்போ போவீங்க? வயசானவங்களா இருக்கீங்களே, எங்கேயாவது தடுமாறின மாதிரி விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ரோடெல்லாம் மேடு பள்ளமாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். உங்கள் கூட 2-3 பேர் வருவாங்க, எனக்கு கவலை இல்லாமல் இருந்தேன். 2 நாளாக பார்க்குறேன், ஒருத்தர் வரல. என் மனைவியும் வாக்கிங் போகிறவ தான். அதனால நான் சொன்னேன், நீ அவர் கூட போயிட்டு வாயேன்னு. சார், இந்த ஒத்துமை எப்படி வந்தது? நான் ஒரு இந்து, அந்த அம்மா முஸ்லிம். அவர் அனுப்புறாருங்க. எப்படி இந்த சிநேக பாவம் யாரால் உருவாக்கப்படுகிறது? இன்னும் சொல்றேன் ஒண்ணு. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு நிகழ்ச்சி, திருப்பரங்குன்றத்தில் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார். அப்போ பேசுகிற போது சொன்னார், நான் வெளியில் வரும்போது மாநாட்டு பந்தலுக்குள்ளே வரும்போது பார்த்தேன் 4-5 கார் நின்றுது. அப்போ அந்த காலத்தில் 4-5 கார் நின்றுது. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது, இன்னொரு பக்கம் கவலையாக இருந்ததுன்னார். சந்தோஷம் எதனால தெரியுமா? பரவாயில்லையே, நம்ம பிள்ளைகள்லாம் வளர்ந்துருக்காங்க, ஒரு கார் வச்சுக்கிற அளவுக்கு சௌரியமாக ஆயிருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். கவலை ஏன் தெரியுமா? ஒரு கால் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை பார்த்துவிட்டு பணக்காரர்கள் நம்மை ஆக்கிரமிக்க பார்க்கிறார்களோ என்கிற ஒரு கவலை எனக்கு வந்தது. அதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொன்னார். ஜஸ்டிஸ் கட்சியில் இருக்கிற காலத்தில் ராஜா சார் முத்தையா செட்டியார் வீட்டில் விருந்து. அண்ணா ஜஸ்டிஸ் கட்சியில் அப்போ இருக்கிறார், போறார். அந்த விருந்து ஆரம்பிக்க நேரம் ஆகும் போல இருக்கு. மறுநாள் இவர் சென்னைக்கு வரணும், காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு வரணும். அண்ணா சொன்னார், ராஜா சார் முத்தையா செட்டியார்கிட்ட போய், அவர் ராஜா குடும்பம், அவர்கிட்ட சொன்னார், ஐயா விருந்து முடிஞ்சு போகிறதுனா என்னால் அந்த ட்ரெயினுக்கு போக முடியாது, அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னை மட்டும் விட்டுடுங்க, நான் முந்தி போயிடுறேன். சும்மா போக வேண்டாம்யா, சாப்பிட்டு போங்கன்னு அது ஏதோ சாப்பிட சொன்னார். சாப்பிட்டுட்டார். அவருடைய சொந்த காரை கொடுத்து ஐயாவை கொண்டு போய் காரைக்குடி ஸ்டேஷனில் ஏற்றி விட்டுருவார். அரண்மனையிலேருந்து வர்ற கார் அது கப்பல் மாதிரி இருக்கு. அது வழியில் கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும், காரைக்குடி ஸ்டேஷனுக்கு போகிற வழி. அங்கே கார் நின்றுடுது. டிரைவர் பேனட்டை திறந்து என்னமோ பார்க்குறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அண்ணா இறங்கி போய், என்னையா புது காரில் என்னையா ரிப்பேர், நான் என்ன அரை மணி நேரத்தில் அங்கே போகணுமே, போக முடியுமா முடியாதா அப்படின்னார். அதுக்கு அந்த டிரைவர் கேட்டார், அவசரமாக இப்போ ரயிலுக்கு போய் நீங்கள் சென்னைக்கு போய் இன்னும் 4 பணக்காரனை வாழ வைக்கணுங்கிறதுக்காக துடிக்கிறீங்களான்னு கேட்டார்.
அவசரமா சென்னைக்கு போய் இன்னும் 4 பணக்காரனை வாழ வைக்கணும்னு துடிக்கிறீங்களா? அண்ணா சொல்றார், நான் அப்போது நினைத்தேன், ராஜா நம் பக்கம்தான் இருக்கிறார், ஆனால் டிரைவர் நம்மிடம் இல்லை. ராஜா நம்மகிட்ட தான் இருக்கிறார், ஆனால் இந்த டிரைவர் நம்மகிட்ட இல்லையே. மாறணும். அதுக்கு பிறகு வந்தோம், அதில் சில மாற்றங்கள் செய்தோம். அதுக்கு பிறகு திமுக ஆரம்பிச்சு அதே மாதிரி வர்றார். இதே செட்டிநாட்டில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு போறார். மாவட்ட செயலாளர் அவருடைய ஜீப்பை கொடுத்து அனுப்புறாரு அண்ணாவை ஸ்டேஷனில் ஏற்றி விடுறதுக்கு. அது ரிப்பேராகவே போயிடுது. உண்மையிலேயே ரிப்பேர் பழுதா போயிடுது. இறங்கி அந்த டிரைவர் பார்க்குறார், அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பேட் லைட் அடித்து பார்க்குறார், தவிக்கிறார். ஐயா என்னென்னமோ தெரியல நான் அண்ணா இந்த மாதிரி நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறார். அப்போ ஒரு கப்பல் மாதிரி ஒரு கார் பக்கத்தில் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒருத்தர் இறங்குறார், டிரைவர். அண்ணா என்ன இங்கே நிற்கிறீங்க? இல்லையா வந்தேன், காரு பழுதா போச்சு, அது பார்த்துட்டு கார் நிற்கிறேன் அப்படின்னு. அது இருக்கட்டும், நீங்கள் வாங்க, நான் கொண்டு விட்றேன்னார். எந்த காரு? அந்த கப்பல் மாதிரி இருக்கிற காரில். அண்ணா கேட்குறாரு, இது யார் காருன்னு கேட்குறாரு. ராஜா சார் முத்தையா செட்டியாருடைய காருன்னு சொல்கிறார். ஐயா, அவர் இப்போ எங்களோட நட்பா இல்லை, நீ என்னை அழைச்சிட்டு போனேன்னு தெரிஞ்சா அவர் வருத்தப்படுவார். வேண்டாம் நீ போன, அவர் கிடக்கிறாரு அண்ணா, நீங்கள் ஏறுங்கண்ணா. அண்ணா அதில் தான் ஏறி வந்தேன். அப்போ நான் நினச்சேன், ராஜா நம்மகிட்ட இல்லை, ஆனால் டிரைவர் நம்மகிட்ட இருக்கிறார். எப்போ டிரைவர் நம்மகிட்ட இருக்கிறாரோ அதுதான் உண்மையான வளர்ச்சி. திலகர்னு ஒருத்தர் இருந்தாருங்க, பெரிய தேசிய தலைவர், அவர் சுதந்திர போராட்ட வீரர்மா. என்ன சொல்றாரு தெரியுமா? பெண்கள் எல்லாரும் படிக்கணும்னு சொன்ன போது பெண்களுக்கு படிப்பு ஒன்றும் அவசியம் இல்லை, கல்யாணம் பண்ணி போனாங்கன்னா அந்த வீட்லேயே கற்றுக்குவாங்கன்னாரு. அவர் பொம்பளைய படிக்க வைக்க வேண்டாம்னு சொன்னார். நம்முடைய நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் பெண் கல்வியை முன்னிறுத்தி, பெண்ணு படிக்கணும், அவ சம்பாதிக்கணும், அவ கையில காசு இருந்தாதான் அவளுக்கு அந்த தைரியம் வரும் என்று சொல்லி நம்ம எல்லாரையும் படிக்க வச்சு, நான் படிக்கிற வாய்ப்பு உள்ள குடும்பம் அல்ல. எங்க அப்பாவுக்கு ஒரு கடை வச்சிருந்தார், பெரிய கடை இல்லை. பள்ளிக்கூட்டில் எங்கள் வாத்தியாருக்கு எனக்கும் ஒரு இதாக வந்துட்டு, போடா வெளியேன்னார். நான் வெளியில் போய் நிற்கணும், நான் பாட்டுக்கு எங்கள் கடைக்கு வந்துட்டேன். சாயந்தரம் வாத்தியார் வந்து சொல்கிறார், அண்ணே இந்த பயலை வெளியே நெல்லுன்னு, அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்னு. எங்கள் அப்பா அதை பற்றி ஏதாவது கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. ஏன் தெரியுமா? அதனால என்ன, கடைக்கு வந்துட்டான்ல சீக்கிரமா, நம்ம கடை வியாபாரத்துக்கு வந்தானா சரி. இது எங்கள் அப்பாவோட நினைப்பு. அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தவன் தான் நான் என்ன படிக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் என்னை படிக்கணும், படிக்க வைக்கணும்னு சொல்லி நீ படிச்சு வா, மேலே வா என்ற உணர்ச்சியை எனக்கு ஊட்டியது திராவிட இயக்கம். பெரியார் பேச்சு கேட்டிருக்கேன், படிடா படிடா அப்போதான்டா அறிவு வரும் இன்னும் சொல்லி வளர்த்தார். அறிஞர் அண்ணா பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து பேசினார். என்ன அழகான செய்திகளை எல்லாம் சொல்லி எங்கள் எல்லாரையும், நீ படித்தால்தான் முன்னேற முடியும், படிப்பு ஒண்ணுதான் உன்னை உயர்த்தும். கலைவாணர் NSK சொன்னார். ஒரு சின்ன நிகழ்ச்சி பாருங்க, ஒரு நடிப்பார், அதில் ஒன்று சொல்வார். அவருக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, TM மகரத்தோட பிள்ளை இல்லை. இப்போ அவர் சொல்லுவார் TM மகரத்துக்கிட்ட, 10 வருஷமா பார்க்குறேன் பிள்ளை இல்லை, வேற கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். 10 வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை, வேற கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். அந்த அம்மா சொல்லணும், TM மகரம், ஏங்க உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க, இது பத்தாதா அப்படின்னு. அப்படி இல்லை, புள்ள வேண்டாம், கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் பார். கடைசியில் TM மகரம் சொல்லுவாங்க, நானும் வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க, சரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்கம்மாங்க. என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகி
ஆணும் பெண்ணுமா குடும்பம் நடத்துகிற போது குழந்தை இல்லைன்னா அதுக்கு பொம்பளை தான் காரணம்னு சொல்லி தசரதம் பார்த்தான். 60,000 கல்யாணம் பண்ணி பார்த்தான், பிள்ளை இல்லை. அப்புறம் ஒரு 3 கல்யாணம் பண்ணான், அதுலேயும் பிள்ளை இல்லை. அப்பவும் அவன் தன்னை சோதனை பண்ணணும்னு நினைக்கல. பொண்டாட்டியை மாற்றிக்கிட்டே இருந்தால் சரியாக வந்துடும்னா கடைசியில் யாகம் பண்ணி தான் ராமன்லாம் வந்தாலே தவிர வேற இல்லை. ஆகையினால நாம் அந்த பெண்களுக்கு நல்ல உரிமை உணர்ச்சியை உண்டாக்கியது திராவிட இயக்கம். அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு நிருபர் கேட்டான், நீங்க கட்சி ஆரம்பிச்சு 18 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ளேயே ஆட்சிக்கு வந்துட்டீங்களே. அதுக்கு அண்ணா சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாரு சொன்னா நாங்க ஆரம்பிச்சு 18 வருஷம் தான் ஆச்சுன்னு? திமுக ஆரம்பிச்சதை சொல்றீங்களா? அதல்லையா. என்னைக்கு ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி இங்க ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து எங்க ஆட்சி தான். அதை பின்பற்றி தான் நான் வந்திருக்கிறேன். ஆகையினால எங்களுடைய வயது ரொம்ப அதிகம். இந்த நாட்டில் 1912 நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்கள் எல்லாம் செய்தார்கள். யாரோ சில பேர் மட்டுமே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் வரணும்னு முயற்சி பண்ணோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போனார். போனவொன்னு ஒன்று சொன்னார் முதல் பேச்சில், ஐ ஆம் கமிங் ஃப்ரம் டிராவிடியன் ஸ்டாக். நான் திராவிட பாரம்பரியத்தில் இருந்து வருகிறேன். அதுதான் பெருமிதம். இந்த திராவிட பாரம்பரியம் என்ன செய்யுது? எல்லாருக்கும் சம உரிமை வழங்கணும்னு சொல்லுது. இவன் ரொம்ப பெருசா இருக்கணும், அவன் ரொம்ப கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றது அல்ல திராவிட பாரம்பரியம். திராவிட மாடல் ஆட்சி என்பது என்ன? எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடு. இப்போ அதுலயே யார் முக்கியமா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுது? டெல்லியில் இருக்கக்கூடிய கேஜ்ரிவால் அரசு தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கிற காலை உணவு திட்டத்தை நாங்களும் நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு அது சொல்லுது. எல்லாரும் பார்த்து பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வதுதான் முக்கியம். அதோட இல்ல, மதிய உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகள்ல வந்து டாக்டர்கள் நம்ம சாதாரண பள்ளிக்கூடங்களை வந்து பார்த்தா, அரசு பள்ளிக்கூடங்களில் பார்த்தா சத்து குறைபாடு தான் அதிகமாக இருக்கு. குழந்தைகளிடத்தில் சத்து, இந்த கடைவாயை பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும், சத்து குறைபாடுங்கிறாங்க டாக்டர். அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? மதியம் மட்டும் நம்ம கொடுக்குறோம், காலையிலையோ இரவுலையோ அவங்கள நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்முடைய முதல்வர் என்ன பண்ணார்? காலையில உணவு கொடு, பள்ளிக்கூடத்துக்கு வா, வந்து சாப்பிடு. நம்ம செஞ்சதுலயே பெரிய காரியம் என்ன தெரியுமா? கல்வி வளர்ச்சி தான். ஒரு திட்டம் வச்சிருக்காரு பாருங்க, நான் முதல்வன். நான் முதல்வன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்ன நான் முதல்வன்? அதுல என்னங்க செய்யறாரு? கணினி கம்ப்யூட்டர்லாம் வச்சு அதில் முழுக்க அந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த பையன் ஒருத்தன் அதில் பயனடைஞ்ச பையன் என்கிட்ட சொல்கிறான், ஐயா அதை முழுக்க நான் கற்றுக்கிட்டேன் ஐயா. அதுக்கு பிறகு வேற என்ன செஞ்சாங்க? அதை பூரா கற்றுக்கிட்டது பெருசு இல்லை, இனிமே அரசு தேர்வு எந்த தேர்வு எழுதலாங்கிறதுக்கு பயிற்சி. இவ்வளவையும் பெற்று அந்த பையன் நாளைக்கு காலேஜில இருந்து வெளியில வந்த உடனே ஒரு வேலைக்கு போறதுக்கு தகுதி உள்ளவனா ஆயிடுறான். இது நான் முதல்வன் திட்டம். சரி, படிப்பிலேயே யார் பின்தங்கி இருந்தா? நான் படிக்கிற காலத்தில் 10வது படிக்கிற போது நான் நாகூர்ல படித்தேன். 20,000 பேர் ஜனத்தொகை உள்ள ஊர் அது.
20,000 பேர் உள்ள ஊர். ஒரே ஒரு ஹைஸ்கூல் தான் அதில் நான் படித்தேன். 10வது படிக்கிற போது என் கூட 2 பொம்பளை பிள்ளை தான் படித்தாங்க. வேற பொம்பளை பிள்ளைங்களுக்கு 10வது வரைக்கும் வரக்கூடிய தைரியம் இல்லை. இன்னைக்கு அதே நாகூர்ல பெண்களுக்குன்னு தனியா ஹைஸ்கூல் இருக்கு. அது நிறைய பெண்கள் தான் படிக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம். என்ன உரிமை திட்டம்? விலை இல்லாததுன்னா, இலவசம்னா என்னென்னமோ சொன்னான். இவர் அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, உரிமை திட்டம். அவங்களுக்கு உரிமைடாது, அதுதான் நான் கொடுக்குறேன், நான் ஒன்றும் இலவசமா கொடுக்கல. அந்த 1000 ரூபாயை பெண் பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு தமிழ் மீடியத்திலேயே தமிழ் வழியிலேயே படிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா, அரசு பள்ளியில் படிச்சுட்டு கல்லூரிக்கு வந்தாங்கன்னா 1000 ரூபாய் பொம்பளை பிள்ளைகளுக்கு, மாதம் 1000 ரூபாய். இப்ப என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஆம்பளை பிள்ளைங்க படிச்சுட்டு வந்தாலும் 1000 ரூபான்னு சொன்னார். எல்லாருக்கும் கொடு, வாரி வழங்கு. இந்த புத்தாக்க தொழில்னு ஒண்ணு இருக்குதுங்க. புத்தாக்க தொழில்னா என்னன்னா, புதுமையான பொருள்கள், மற்ற இடத்துல இல்லாத பொருள்களை உற்பத்தி பண்றது. அதுல இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முதலிடம் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டில் இருந்து முதலீட்டாளர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே தொழில் ஆரம்பிக்க வைத்து அதிலே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுத்து வைத்திருப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு. பாருங்க, வடநாட்டில இருந்து ரொம்ப பேர் வர்றான், ஆனா எவனுமே படிக்காதவன். நம்ம நாட்டில இருந்து வடக்க போறான், எல்லாம் படிச்சவன். இவன் ஏன்னா நம்ம அவனை படிக்க வைக்கிறோம், அவங்க படிக்க வைக்கல. உத்தரப்பிரதேசல இருந்து வர்றான், பீகார்ல இருந்து வர்றான். என்னடா உனக்கு படிச்சிருக்கிற அப்படின்னா, இல்ல படிக்க தெரியாது. நீ ஹிந்தி பேசுறியா, ஹிந்தி எழுதுவியான்னு ஒருத்தனை, எனக்கு எழுத தெரியாது. கிடைக்காதது கிடைச்சிருக்கு. இதை வைத்து காப்பாற்ற வேண்டியது நம்முடைய வேலை. ஒரு பெரிய பொருளை கொடுத்துருக்குறோம், அதை வச்சு காப்பாற்ற தெரியாம இருக்கலாமா? நாம எப்படி கிடைச்சிருக்கு, எவ்வளவு அருமையான பொருள் கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி எப்ப கிடைக்கும்? கிடைக்காதே. இதை வீழ்த்தணும்னு சொல்லி யார் யாரோ வந்து முயற்சி பண்ணுகிறார்கள். பெரிய பதவியில், பிரதமர் பதவியில் இருக்கிறவரெல்லாம் வந்து முயற்சி பண்றார். நான் கேரண்டி கொடுக்குறேங்கிறார். நீ கேரண்டி கொடுத்த எதுதான் நடந்திருக்கு இது வரைக்கும்? 15 லட்சம் ரூபா தரேன்னாரு, கொடுத்துட்டாரு. ஏன் அப்பவும் கேரண்டி தான் கொடுத்தேன். உனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், கேரண்டி கொடுக்க தெரியுமே தவிர அதை நடத்த தெரியாது. ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் சொன்னதை செய்வார், செய்ததைத்தான் சொல்வார். ஆகையினாலே இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே பொறுப்பு என்ன தெரியுமா? நாம் கலைஞர் அவர்கள் தஞ்சாவூர்ல தேர்தலில் நின்ற போது நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நாகூர்ல இருந்து தஞ்சாவூருக்கு போய் எங்க சொந்தக்காரவங்க வீட்டில எல்லாம் போய் சொன்னேன், கலைஞருக்கு ஓட்டு. நான் சின்ன பிள்ளை, நான் சொல்லி அவங்க கேட்பாங்களான்னு நினைக்கல. கலைஞருக்கு போடுங்க போடுங்க. நீங்கள் எல்லாரும் இந்த 40 இடங்களிலும் நாமே வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய பணிவான வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.